Hi friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோல TNPSC Group 2க்கு அப்ளை பண்றவங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய क्वेश्चंसக்கான ஒரு ஆன்சரா தான் இருக்க போகுது இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ வந்து அப்லோட் பண்ணும்போது நான் வந்து அதுல டேட் நேம் வந்து கொடுக்காம அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும், அதுல எப்படி நேமும் உங்களோட டேட், அதாவது போட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்ற டேட்டை வந்து எப்படி வந்து நம்ம அதை கிரியேட் பண்றது அப்படின்ற ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க அப்படி வந்து உங்களோட நேமும் உங்களோட டேட், அந்த டேட் போட்டோ எடுத்த டேட்டும் உங்களால அதுல நீங்க என்டர் பண்ண முடியல அப்படின்னா, இதுல வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோ வந்து எப்போ ஸ்டூடியோல எடுத்தீங்க அப்படின்ட்டு. ஸோ கரெக்டா இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட் கலர்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்டா வந்து அப்லோட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க வந்து ஒரு லைட்டான கலர், அதாவது ஒயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லைட்டான கலர்ல பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸ்டூடியோல எடுத்த போட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி டைம்குள்ள எடுத்த போட்டோவா, ரீசன்ட் போட்டோவா வந்து அப்டேட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆல்ரெடி வந்து போட்டோலாம் அப்டேட் பண்ணி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா வந்து போட்டோ கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷா வந்து போட்டோ அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மந்த்ஸோ 6 மந்த்துக்குள்ள எடுத்த போட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்க. அந்த போட்டோ எப்போ எடுத்தீங்க அப்படின்ற டேட்டு தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன் பண்ற டேட்டு கிடையாது. உங்களோட போட்டோ ஸ்டூடியோல நீங்க எப்போ எடுத்தீங்க அப்படின்றதுக்கான டேட்டு தான் இங்க கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. போட்டோல டேட்டும் நேமும் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களால முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட போட்டோ நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து அதை எப்போ டேட் நீங்க எடுத்தீங்கன்றதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தா போதும். இன்னும் ஒரு சில பேர் வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் போட்டுட்டு நான் வந்து போட்டோ எடுத்து அதை தான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்பெக்டக்கல்ஸ் வேர் பண்ணி போட்டோ எடுத்து அதை வந்து அப்டேட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட காதுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க தெரிஞ்சு அதில் படிச்சு பார்க்கலாம். ஸோ அதில் கண்டிப்பாக வந்து எப்படி போட்டோ இருக்கணும், என்ன மாதிரியான டைமென்ஷன்ல இருக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே டிஎன்பிசி சைட்ல வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ராப்பரான போட்டோவா வந்து அப்டேட் பண்ண பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ இல்லைனா ஒயிட் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து நல்ல கிளாரிட்டியான ஸ்டூடியோவில் எடுத்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஃபோட்டோட கிளாரிட்டி நல்லா இருக்கணும். கிளாரிட்டி இல்லை அப்படின்னா மேபி வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாட் மோர் தென் 3 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்த ரீசெண்டான ஃபோட்டோ வந்து ப்ளூ இல்லைனா ஒயிட் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபோட்டோ வந்து நல்லா விசிபிளா நல்லா கிளாரிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். ஸோ நீங்க வந்து ஃபோட்டோ வந்து செல்ஃபி ஃபோட்டோஸோ இல்லை வேற ஏதாவது ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஸ்டூடியோவில் ப்ராப்பராக எடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இல்லைனா அவங்க எடுத்து கொடுக்குற ஃபோட்டோவை நீங்க பென்ட்ரைவ்ல எதுவும் காப்பி பண்ணிட்டு டைரெக்டா அது கூட நீங்க வந்து அப்டேட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணும்போது டைமென்ஷன் வந்து ப்ராப்பரா வரல அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். அப்ப என்னன்னா நீங்க வந்து அந்த போட்டோ வந்து டிஎன்பிசியில் அப்ளை பண்றதுக்கான ரீசைஸ் வந்து பண்ணணும். அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். போட்டோக்கு அதே மாதிரி தான், சிக்னேச்சருக்கு அதே மாதிரி தான். ஸோ இது வரைக்கும் நீங்க போட்டோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை, ரிஜெக்ட் ஆகாது. மற்றபடி நீங்க வந்து ஸ்பெக்டக்கல்ஸ் வேர் பண்ணியும் அந்த மாதிரிலாம் போட்டோஸ் தயவு செஞ்சு அப்டேட் பண்ணாதீங்க. நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல பழைய போட்டோ கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான போட்டோ கொடுங்க. இல்ல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நீங்க வந்து ஓடிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு குரூப் 2க்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னாலும் அதே போட்டோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரீசெண்டா எடுத்த போட்டோவா வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா நிறைய பேருக்கு டவுட் வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பா நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.